நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லாவே வதக்குங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அதில் கொட்டிக்கிறேன். கொட்டி நல்லாவே கிண்டி விடுங்க. நான் வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வேக வச்சு இதை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கூட்டுக்கு தான் இல்லைங்களா, அதனால் இதை கடையாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ இவ்வளோ பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா அதிகமாகவே இருந்தது. ஒரு பூவில் பாதி பூ போட்டுருந்தேன். கிண்டி விடுங்க. ரொம்ப நேரம் இது வேகிற அளவுக்கு கிண்டாதீங்க. கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்பவே கிண்டி விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வதங்குச்சுன்னா இது வந்து கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நார்மலாக மிளகாத்தூள் இருக்குங்களா, காரப்பொடி, அந்த காரப்பொடி தான் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ வந்து அந்த பருப்பு தண்ணி இருந்ததுங்களா, கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை தூக்கி அதில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. இப்போயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே பருப்பு தண்ணி மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.